தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் ஏற்படும், சனி வக்கரத்தால் என்ன ஏற்படும்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சனி வக்கரம் என்பது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்றால், 2 கூடைய சனி பகவானாக இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் யார் நினைக்கிறீங்க? தனாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம நடந்து வந்தால் எல்லோரும் பூ போட்டு கண்ணு பட போகுது ஐயா இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அப்படி நம்ம தான் டீம் லீடர், நம்ம நடந்து வரணும். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஐயா ஏழு இமயமலை அந்த மாதிரி வாராரு ஐயா வாராரு அந்த மாதிரிலாம் எல்லாம் பாடணும். ஆனால் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தெரியாது, நம்மளாலே அந்த காரியம் தெரியாது. ஆனால் நமக்கு ஆசை என்னென்னா, நம்ம மிகப்பெரிய டீம் லீடர் ஆகணும், நமக்கு பெரிய ஆசை. அப்போது திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே என்ன கிடச்சிருச்சு? திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. என்ன பதவி? நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்கான பதவி. ஆனால் இது நான் இந்த பதவி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல சார். காலைல இவனுங்க பதவி கொடுத்தது எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை சார். அது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? தலைவன் பதவி கொடுக்குறதே எதுக்காக? உங்களை பெண்ட் எடுக்கிறதுக்கு தான். ஸோ அப்போது காலையில் வேலைக்கு போனீங்கன்னா நைட் ஆகும். இந்த அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த ஆள் வக்கரமாக வர்றார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமேல் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் விபி லெவலில் இருக்கீங்க, டைரக்டர் லெவலில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சார், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் போதும். பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்களை அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி நான் உருவாக்குறதுக்குள்ள இந்த முட்டா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 6 மாதத்தை ஜூன் மாதம் வரைக்கும் பாலைவனத்தை கடந்துட்டேன். மீதி இருக்கிற 6 மாதமாவது எனக்கு நிம்மதி கொடுங்கடா அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். சரி, ஓகே, நல்லா ஆகக்கூடிய வேலை பார்ப்போம். 4ஆம் இடத்துலேருந்து 2 கூடிய தனாதிபதி வக்கரமாக்குறார். ஒரு சுகம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் 2ங்கிறது தனம். அவர் வக்கரமாக கூடாது. வக்கரமான என்னாகும்? தனம் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். வாங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஈரோடு பக்கம் ஈமக்கோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா நான் வளர்த்துனதெல்லாம் போதுங்க ஐயா, நான் என் பொழப்பை பார்த்துக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒரு கடை சேல்ஸுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கடை ஓடலை, உங்கள் தள்ள கட்டிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஓடலை, உங்கள்கிட்ட கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். எதையுமே பாசிட்டிவாக யோசிக்காதீங்க. அவனால் முடியலாதனால அவன் கொடுக்குறான். 2 கூடியவன் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது மனசு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா நினச்சி கரெக்டாக தப்பாக பண்ணும். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி குரு சனி பகவான் 10 பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல் ஆசை வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. எப்படி பெரிய ஆள்? நீங்கள் திடீர்னு ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி மக்கள் தலைவரெல்லாம் மாறிடுவீங்க. மக்கள் என் பக்கம் அப்படி மாதிரிலாம் ஆயிடுவீங்க. என்ன திடீர்னு இப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட? சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யூனியன் லீடராக இருக்கேன், நான் வந்து மாநில செயலாளராக இருக்கேன், பொது செயலாளராக இருக்கேன் போன்ற பதவிகள் இருக்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு போகிறது உலக புகழ் பெறப்போகிறீங்க. பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு ஆக போகிறீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. இந்த உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பிராண்ட் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் என்றைக்கு வரும்னா, உங்கள் வேலை அதை பார்க்கக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லீடர்ஷிப் டெவலப் ஆக போகுது. 4ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓடி இருந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் சரியாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தினமும் மக்களை சந்திக்கிற பணியுடையவங்களுக்கு, ஃப்ரண்டியர் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியடு. 2 கூடியவன் வக்கரமாவதால் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இது மட்டும்தான் இந்த சனி வக்கரத்தினுடைய பலன்கள். இதை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், 10ஆம் இடத்து சனி பகவான் புதிய தொழில் அமைப்பை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மக்கள் பிரபலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து மிஷின் ஷாப்பு, சனினாலே சாட்சாத் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு அறுத்து இந்த ஸ்கிராப் மாதிரி கண்டெய்னர் மாதிரி பண்ணுறது, கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இரும்பை வச்சு என்னெல்லாம் தொழில் பண்ண முடியுமோ, வெல்டிங்கு, அந்த ஃபிட்டிங் ஜாப்பு போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆழ்துளை கிணறுகள், அதே மாதிரி வந்து கிணத்துக்கு மைன்ஸு, நிலக்கரி தோன்ற விஷயங்கள் போன்றவை எல்லாம் எது பண்ணாலும் சனி பகவானுடைய அனுகிரகம். பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் போன்றவையெல்லாம் தரத்துக்கு ரொம்ப நல்ல பீரியடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு
ரொம்ப நல்ல பீரியடு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட போகிறீங்க. அடுத்த 6 months என்ஜாய். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன தரப்போகிறது, என்ன ஜாக்பாட் கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் சார். தெளிவாக அந்த 3 ஜாக்பாட்டை சொல்லிடுங்க, வாங்கிட்டு அப்படியே போயிடுறேன். வருங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சனி பகவான் ஜாக்பாட் தரப்போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் டீம் லீடர் ஆகிட்டீங்களே. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தவுடனே வாங்குறப்ப நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ப்ரமோஷன் அப்போ உங்களை தான் கூப்பிட்டு நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர். அன்றைக்கி உங்களுக்கு விழாலாம் எடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ஹாப்பிங்கிறது உங்களுக்கு தெரியல. அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் கூப்பிட்டா வந்தான் சார். இன்றைக்கி வரைக்கும் மார்னிங் மீட்டிங், ஆஃப்டர்நூன் மீட்டிங், ஈவினிங் மீட்டிங்னு ரிப்போர்ட்டே போட்டுட்ருக்கேன். என்னை விடுங்கடா, நான் ஃபீல்டுக்கு போய் வேலை செய்கிறேன். வந்ததுலேருந்து ரிப்போர்ட்டு. நம்ம கம்பெனி எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்கால ஃப்யூச்சர் என்ன, இப்படியே கேட்டுட்ருக்கீங்களே. நான் வேலை பார்த்தா தானே. நிறைய பாஸுக்கு அதுதான் ப்ராப்ளம். நம்ம டீம் மெம்பரு பரமாரத்து குருவும் 7 சிஷ்ய நம்பர் தான், ஒருத்தனை கூட அறிவு கிடையாது. நானாக தான் போய் வேலை பார்த்தாகணும். நான் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் போட விட்றீங்க. நான் எங்கிட்ட இருந்து இந்த கம்பெனியை சரி பண்ணுறது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. 4ஆம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற போகிறார். வக்கரம் பெற்ற என்னாகும், பழகிடுவீங்க சார். இந்த ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும், என்ன வரும், நம்ம கம்பெனியில் காலையில் வந்ததுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் பயங்கர டஃப் ஆகிடும். பாஸ் பயங்கர பிஸியாக இருப்பார். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அவர் அப்படியே வேறு லெவலில் ஆகிடுவார், கோவமாக இருப்பார். 6 மணி வரைக்கும் பயங்கரமாக கோவமாக இருப்பார். அப்புறம் அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கூட வர பழகிடுவீங்க. அது மாதிரி தான். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் ஃபேமிலி, ஒர்க் ஃபேமிலி மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க. 4ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். அடுத்த படிநிலை போக போகிறீங்க. போதும்டா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்ததே போதும், அடுத்த படிநிலைக்கெல்லாம் நான் வேணாம்பா. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணாங்கிறவனை தான் சனி பகவான் துரத்தி கொடுப்பார். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த டெப்டி மேனேஜர் வரப்போகுது. 4ஆம் இடத்துலேருந்து 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ருண ரோக சத்ருசானம், வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகும். 4 இருக்கிற ஒரு 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பருங்க. யார் யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனிலாம் பிராண்ட் ஆக போகுது. பிராண்டு வேற லெவல். உலக புகழ் பெற போகிறீங்க. அடுத்து 10ஆம் ராசியை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். தனுசு ராசிக்காரர் முதல் ஜாக்பாட் என்ன, ஏற்கனவே ப்ரொமோஷனில் இருக்கிற நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் வாங்குறீங்க. 2வது ப்ரொமோஷன் என்ன, 2வது ஜாக்பாட்டு 10ஆம் இடத்தை 10 பெரும்புகள் கிடைக்க போகுது. 3வது ஜாக்பாட்டு உங்கள் உடம்பையே பார்க்குறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாயிரும். காலில் எதிர்ச்சி, நீ ஏ வழி, நீ தான் ஒளி, ஓயா திரு உடம்பே. ஏன்னா லாஸ்ட்டாக பார்ட்டிக்கு போய், பார்ட்டியில் நான் போகிறதில்ல, வீட்டில் கூட டீ காப்பி கூட சாப்பிட்றதில்ல, ஒன்லி ட்ரிங்கிங் நெல்லிக்காய் ஜூஸ் அண்ட் அத்திப்பழ ஜூஸ். ஏன் அப்படி ஆகிட்டீங்க? அதான் சொல்கிறேனே, சனி பார்த்துட்டா என்னாகும், உடம்புல இருக்க தீய பழக்கங்கள்லாம் போயிடும். ஏற்கனவே ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்டாக தீர்த்த வாரியாக இருக்கிறீங்கன்னா பாட்டில் கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா நல்லது, நல்ல டைமு. சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார், குரு பகவான் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டார். நல்லபடியாக பார்க்குக்கு போனோமா, வாக்கிங் போனோமா, காலைல வந்து பழைய சாயம் சாப்பிட்டோமான்னு நிம்மதியாக இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். இல்லை நான் திரும்ப பார்ட்டியை கண்டினியூ பண்ணுவேன்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு ஏற்கனவே மறைஞ்சிருக்கார். சனி பார்த்தும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சச் குட் காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க, நல்ல உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்களோட பழகுங்க, உடம்பை ரெடி பண்ணுங்கள். இந்த வருஷம் இந்த 6 மாதத்தில் பக்காவாக ஃபிட் ஆகிடுவீங்க. ஃபிட் ஆகிடுறதோடு இல்லாமல் நல்ல பாஸ்க்குரிய நல்ல நாலேஜ் கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. சனி பகவான் 3 ஜாக்பாட், முதல் ஜாக்பாட், அடுத்த ப்ரமோஷன், 2வது ஜாக்பாட் பிராண்டிங். 10 பார்க்கும்போது அரசியல் புகழ்லாம் தராரு. நிறைய பேர் அரசியல்வாதி ஆடுவீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் மக்களால் ரசிக்கப்படும். நீங்கள் இந்த நேரத்தில் தான் வந்து ஸ்டார் ஆகிறீங்க. நீங்கள் வந்து என்ன ஆகிறீங்க, அடுத்த லெவல் போகிறீங்க. அடுத்து ஒன்றை பார்க்கும்பொழுது என்ன, உடம்புல இருக்க வியாதிகள் சரியாகிறதோடு இல்லாமல் எண்ணங்கள் மாறுகிறதுங்கிறது தான் பெரிய உண்மை. அதே மாதிரி லக்னத்தை சனி பார்க்கும் பொழுது, ராசியை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார், நண்பர்களே, எது உறக்கத்தில் வருகிறதோ அது கனவல்ல, எது உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அது கனவுங்கிறார். அப்போ தொடர்ந்து நீங்கள் என்னோட முயற்சி, இதை நான் ஜெயிக்க போகிறேன், இதை நான் பண்ண போகிறேன், நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபீட் பண்ணிட்டு படுங்க. எந்திரிக்கும் போது நான் டுமாரோ இஸ் எ வெரி கிரேட் டே, காலையில் நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன், நாளைக்கு காலையில் எனக்கு இதெல்லாம் வேலை இருக்குது, நைட்டே யோசிச்சுட்டு படுக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே அந்த வேலையை நோக்கி போங்க. சனி பகவான் அந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணுவார். அவர் ரூட்டில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஜிம் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு மாதம் இருங்க, உங்கள் உணவு பழக்க வழக்கமே மாறிடும், ஆளே மாறிடுவீங்க. நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க கூட தான் பழக்கம். இதனால் வரைக்கும் நமக்கு வீணாக போனவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பீஸா பர்கர் தான் வாங்கி கொடுத்தான், இனிமையாவது நான் நல்லபடியாக சாப்பிடுவேன், நல்லபடியாக இருப்பேன், ஒரு எண்ணங்கள் வரும். அப்போது இந்த சனி பகவானுடைய தருகின்ற 3 ஜாக்பாட், உடலை பற்றிய விழிப்புணர்வு, அடுத்ததாக உங்களுக்கு ப்ரொமோஷன், ப்ரமோஷன், அடுத்ததாக கம்பெனி பிராண்டிங், அப்புறம் என்ன கலக்க போகிறீங்க. 100க்கு 97 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே
கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, இந்த எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.